ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் வீட்லேயே ஈஸியாக எப்படி பன் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு இளம் சூடான தண்ணி அரை கப் எடுத்துக்கோங்க. தண்ணி மிச்சம் சூடாக இருந்தால் ஈஸ்ட் சரியாக ஆக்டிவேட் ஆகாது. 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் ஆக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், இது மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கும். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கிராம்ஸ் அளவுகளும் தரேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் உப்பு, செஞ்சு வச்சிருக்கிற ஈஸ்ட் மிக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டான டோ பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. 2 கப் மாவுக்கு அரை கப் தண்ணி சரியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட மாதிரி இருந்தால் லேசாக மாவு தூவிக்கோங்க. இது மாதிரி நல்லா பிணைஞ்சு ஒரு சாஃப்டான டோ செஞ்சு எடுத்துக்கோங்க. அதே பவுலில் இது மாதிரி எண்ணெயை பூசிட்டு டோவை வச்சுக்கோங்க. நல்லா டபுள் சைஸாகவே வர காட்டிக்கும் இருக்கட்டும். சூடான இடங்கள்னு சொன்னால் ஒரு 1லேருந்து 1.5 ஹவருக்குள்ளேயே நல்லா டபுள் சைஸாகவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1.5 ஹவருக்கு பிறகு எடுத்திருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதை இன்னொரு தடவை இது மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாவில் 4 பன் செஞ்சு கொற போகிறேன். அதனால் 4 சமமான துண்டாக வெட்டி இது மாதிரி ஒரு போல் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு பங்கு மாவு எடுத்துக்கோங்க. அதை நடுவில் அப்படியே வச்சுட்டு சுற்றி வர தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பன் நல்ல திக்னஸோடு கிடைக்கும். இப்போ இதை ரோல்ஸுக்கு மடிக்கிற மாதிரி 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்ல ஒரு பன் ஷேப்க்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. பன் உங்களுக்கு தேவைன்னா ரவுண்ட் ஷேப்பில் அப்படிலாட்டி உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு குறையிலும். நான் இது மாதிரி நீள்வாக்கில் செஞ்சு எடுத்துக்கொண்டேன். ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இது மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கிச்சன் டவலை போட்டு மூடிட்டு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பாருங்கள், அது இன்னமுமே டபுள் சைஸாகவே இருக்கும். இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சமாக முட்டை அப்படி இல்லாட்டி பால் பூசிக்கோங்க. அப்போ தான் பன்னெல்லாம் பேக்காகி வரப்போக்குள்ள நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். 180 செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20லேருந்து 25 நிமிஷம் மாதிரி பன்னை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் பன்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டோம். சூடாக இருக்க போக்குள்ள இது மாதிரி கொஞ்சமாக பட்டர் பூசிக்கோங்க. அப்போ தான் ஆறின பிறகு பன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து டாப்பிங் நான் கொஞ்சமாக மயோனஸ், டொமேட்டோ சாஸ், அவிச்ச முட்டை, தக்காளி, வெங்காயம், சலட் இலைகள் எடுத்திருக்கிறேன். கொஞ்சமாக இதில் மிளகுத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டேன். எப்போவுமே டாப்பிங், கார்னிஷிங் எல்லாமே அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு குறையிலும். ஆறின பிறகு பாருங்கள் பன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. மேலால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரோட, உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக. இப்போ பாருங்கள், நான் வெட்டி காமிக்கிறேன். நீங்கள் நைட்டுக்கே இந்த பன்னை ரெடி பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் மார்னிங் உங்களுக்கு தேவையான ஃபில்லிங், டாப்பிங் எது சரி வச்சு கார்னிஷ் பண்ணி பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இதை அனுப்பிடும். இப்போ நான் இதில் அந்த செஞ்சு வச்ச மயோனஸ், டொமேட்டோ சாஸை சேர்த்துட்டு சலடில் வச்சிருக்கிறேன். அதோட அவிச்ச முட்டை, தக்காளி, வெங்காயம் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஃப்ரைட் சிக்கன் அப்படி எதுவும் வச்சுக்கிறவும் மேலும். எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.